வெப்துனியா தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விளம்பி வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் பின்னிரவு 16ஆம் நாள் முன்னிரவு, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை முன்னிரவு, கிருஷ்ணபக்ஷ தசமியும் உத்திர நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நள்ளிரவு 12 மணிக்கு சிம்ம லக்னத்தில் டிசம்பர் மாதமானது பிறக்கிறது. இந்த மாதம் பிறக்கும்போது கடகராசியில் ராகுவும், துளாராசியில் புதன் சுக்கிரனும், விருச்சிக ராசியில் சூரியன் குருவும், தனுசு ராசியில் சனியும், மகர ராசியில் கேதுவும், கும்பராசியில் செவ்வாயும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று புத பகவான் காலை 7:31க்கு துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 16ஆம் தேதி அன்று சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மதியம் 2:43க்கு மாறுகிறார். அன்றுதான் மார்கழி மாத பிறப்பு, தனுர் மாத பிறப்பு. அதன் மறுநாள் 17ஆம் தேதி அன்று செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இம்மாதம் 29ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புத பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் அடைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார். உங்கள் ராசியிலேயே செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். 2012க்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஒரு பொற்காலம் அமைந்திருக்கிறது. எந்த காரியத்தை தொட்டாலும் சக்சஸ். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கிவிடும். நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். மனதில் இருந்து வந்த இனம் புரியாத கவலை மாறிவிடும், ஓடிவிடும். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயை உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழிலில் ஒரு நல்ல கிளியர் விஷன் கிடைக்கும். எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்தந்த பிரச்சனையை எப்படி நம்ம சமாளிக்கிறது, இது மாதிரியான நல்லது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன சஞ்சலம் நீங்கிவிடும். உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம், ஊதியம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரை பலவிதமான பாக்கியங்கள், பல விதத்திலிருந்தும் உங்களுக்கு வருமானம் வந்து சேரப்போகிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை அதிகாரமிக்க பதவிகளை நீங்கள் பெற முடியும். பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் மாறிவிடும். குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த வீண் பயம், கவலை ஆகியவை ஓடிவிடும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிதாக வீடு மனை பாக்கிய சேர்க்கை உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தொய்வு நிலை, சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.